சிவனின் நினைவாக ரிஷபத்தை உள்ளடக்கிய திருவாதிரை நட்சத்திரத்தை உருவாக்கியவர் முருகனே. நட்சத்திர வடிவங்களின் அன்றைய பெயர் ஓரை. ஓர் பிளஸ் ஐ ஓரை. ஓர் என்றால் உடுக்களை ஒன்றிணைப்பது, ஓர்மைப்படுத்துவது என்று பொருள். ஐ என்றால் அழகு, வியப்பு என்று பொருள். எனவே ஓரை என்றால் தனி உடுக்களை ஒன்றிணைத்து அழகாக உருவாக்கிய உருவம் என்று பொருள். அப்படி உருவாக்கப்பட்ட சித்திரமே நற்சித்திரம் என்று அழைக்கப்பட்டு பிறகு நட்சத்திரம் என்றானது. நல் பிளஸ் சித்திரம், நற்சித்திரம், நட்சத்திரம். எனவே நட்சத்திரம் என்பது தனி உடுவை குறிக்காது. சித்திரமாக்கப்பட்ட உடுக்கூட்டத்தை குறித்த சொல்லே நட்சத்திரம் ஆகும். இது தமிழ் சொல்லே, சமஸ்கிருத சொல் அல்ல. ஜோடியாக் என்று ஓரையை குறித்த ஆங்கில சொல்லும் தமிழ் சொல்லே. உடுக்களை கொண்டு சோடிக்கப்பட்ட உருவமாகையால் சோடி ஜோடியாக் என்று பெயரிடப்பட்டது. ஆக அன்று ரிஷப திருவாதிரையான ஒரே ஒரு ஓரை மட்டுமே உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் அன்று அதற்கு திருவாதிரை என்ற பெயர் வைக்கப்படவில்லை. சிவனே உலகின் முதல் சித்தன் என்பதால் அதை சித்தர் ஓரை என்றே முருகன் அழைத்தார். இந்த ஓரை 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக முருகன் காலத்தில் உருவான ஓரை என்பதால் அதுவே இன்று ஆதி ஓரை என்று அழைக்கப்பட்டு அது மருவி ஆதிரை என்றாகி திரு என்ற அடைமொழியோடு திருவாதிரை ஆனது. ஆதி பிளஸ் ஓரை, ஆதிரை, திரு ஆதிரை, திருவாதிரை. ஆக முருகன் உருவாக்கிய சித்தர் ஓரை இன்று திருவாதிரை என்று தமிழிலும் ஓரியன் என்று ஆங்கிலத்திலும் அழைக்கப்படுகிறது. உலகின் முதல் ஓரைக்குரிய சிவனை ஓரையோன் என்று அழைத்து அதுவே ஓரியன் என்று ஆங்கிலத்தில் மருவியுள்ளது. ஓரையோன், ஓரியன். ரிஷப திருவாதிரையை குறித்த சித்தர் ஓரை என்ற அந்த சொல்லே சித்திரை என்று மருவியது. சித்தர் பிளஸ் ஓரை, சித்தரோரை, சித்திரை. ஆக சித்தர் ஓரையில் தொடங்கும் வருடத்தின், அதாவது முருகனின் விவசாய வருடத்தின் முதல் மாதம் சிவனின் பெயரால் சித்திரை என்றே அழைக்கப்பட்டது. இப்போது புரிகிறதா வருடத்தின் முதல் மாதம் சித்திரைதான் என்று? ஏனைய மாதங்களுக்கு முருகன் பெயர் வைத்தாரா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆக டிசம்பர் 21 30 நாட்களுக்கு ஒரு மாதம் என்ற வகையில் 11 மாதங்களையும் 12வது மாதத்தை 35 அல்லது 36 நாட்கள் கொண்ட மாதமாக்கி அடுத்த டிசம்பர் 20ஆம் தேதியில் சித்தர் ஓரையை, அதாவது ரிஷப திருவாதிரை ஓரையை மாலை வானில் கண்டவுடன் முருகன் அடுத்த புத்தாண்டை தொடங்கி இருக்க வேண்டும். நிலவின் அடிப்படையில் ஆண்டு கணக்கிடப்படாததாலும் நிலைத்திருக்கும் வான ஓரையின் துணையோடு வருடப்பிறப்பு தீர்மானிக்கப்படுவதாலும் இது பருவங்களை குறித்த, பருவங்களோடு பிணைந்த நாட்காட்டியாகவும் விவசாய நாட்காட்டியாகவும் திகழ்ந்தது.